வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கண்ணீர் மழையில் நினைந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் தமிழர் தாயகமங்க நினைவு தினம் அனுஷ்டிப்பு. கொழும்பில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பதட்டம், பலப்படுத்தப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு. என்பிபி கட்சி எங்களையும் எங்கள் நிலத்தையும் விட்டுவிடுங்கள், சிங்களவர்களுக்கு சேவை செய்யுங்கள், காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் ஆதங்கம். கல்லடி பாலத்து வாவையில் மிதந்து வந்த நினைவு தூபியால் பரபரப்பு. அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு கோரி முள்ளிவாய்க்காலை நோக்கி ஊர்திப்பவனி. நாளை நாட்டை வந்தடையும் உப்பு 100 ரூபாவால் குறையும் விலை. சமிக்ஞை கோபுரத்தில் ஏறி ஓய்வு பெற்ற ரயில்வே கட்டுப்பாட்டாளர் போராட்டம், கொழும்பில் பதட்டம். எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு மொட்டுக்கட்சி தயாரில்லை, சாகல காரியவசம் அறிவிப்பு. உயிருக்கு அச்சுறுத்தல், தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ராஜினாமா. அடுத்த 24 மணி நேரத்திற்கு பலத்த மழை, மண் சரிவு அபாய எச்சரிக்கை. தமிழின படுகொலையின் நினைவு நாளான இன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் நிகழ்வானது முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்ட நினைவு முற்றத்தில் இடம்பெற்றது. 2009ஆம் ஆண்டு யுத்த காலத்தில் இலங்கை இராணுவத்தினரால் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்ட மக்களை ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 18ஆம் தேதி நினைவு கூர்ந்து உணர்வெழுச்சியுடன் உறவுகள் அஞ்சலி செலுத்தி வருவது வழக்கமாகும். அந்த வகையில் இன்றைய தினமும் முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்ட நினைவு முற்றத்தில் யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. காலை 10:15 அளவில் தவத்திரு அகத்தியர் அடிகளாரால் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டதுடன் ஆர்வமாக்கிய குறித்த நிகழ்வில் காலை 10:29 அளவில் நினைவொலி சத்தம் எழுப்பப்பட்டு 10:30 மணிக்கு அகவணக்கம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து இறுதி யுத்தத்தில் மனைவியையும் 2 பிள்ளைகளையும் இழந்த முள்ளிவாய்க்கால் மேற்கினைச் சேர்ந்த வீரசிங்கம் ராசேந்திராவால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு சமநேரத்தில் ஒற்றை சுடரொடி ஏற்றப்பட்டு இறுதியில் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டிருந்தது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் இடம்பெற்ற தமிழின அழிப்பின் 16வது நினைவேந்தலின் போது சிங்கள ராவய அமைப்பினர் அங்கு வந்து கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். தமிழின அழிப்பின் 16வது நினைவேந்தல் இன்று கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரையில் தீபச் சுடரேற்றி உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நினைவேந்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கலந்து கொண்டார். நினைவேந்தலில் பொதுமக்கள் கலந்து கொண்டு உயிர் நீத்தவர்களுக்கு தீபச் சுடரேற்றி அனுஷ்டித்தனர். அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இதன்போது சிங்கள ராவய எனும் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்து தங்களது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இந்த நினைவேந்தலில் கலந்து கொண்டவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் பணத்தை பெற்று செயற்படுகின்றவர்கள் என்றும், பலஸ்தீனுக்கு ஆதரவாளர்கள் என்றும், இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் என்றும் சிங்கள ராவய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதன்போது போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தினர். போலீசாரின் கடும் பாதுகாப்பிற்கு மத்தியில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்று முடிந்தமை குறிப்பிடத்தக்கது. இறுதி யுத்தத்தில் மரணித்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான இன்று வடக்கு கிழக்கில் பல்வேறு இடங்களிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த வகையில் வவுனியாவில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. வவுனியா மாவட்ட ஆந்தனர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வவுனியா குருமன்காடு பிள்ளையார் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. ஆந்தனர் ஒன்றியத்தின் ஆலோசகர் ஜெயந்திநாத குருக்கள் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பொதுமக்கள், அடியார்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு தீபமேற்றி வழிபாடுகளில் ஈடுபட்டனர். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று காலை இடம்பெற்றது. இந்த நிகழ்வை கிழக்கு மாகாண சிவில் அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்தன. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்தோர் பங்கு பெற்றிருந்தனர். நினைவேந்தல் நிகழ்வின் போது முள்ளிவாய்க்கால் சம்பவத்தில் உயிர் நீத்தவர்களுக்காக சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் தூவி 2 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அத்தோடு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் பரிமாறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தமிழின படுகொலையின் 16ஆம் ஆண்டு நினைவேந்தல் மன்னாரில் நினைவு கூறப்பட்டது. தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கம் ஏற்பாடு செய்த முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நாள் இன்று நினைவு கூறப்பட்டது. தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் VS சிவகரன் தலைமையில் மன்னார் பசார் பகுதியில் காலை 9 மணியளவில் குறித்த நினைவேந்தல் இடம்பெற்றது. இதன்போது இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் பகிரப்பட்டது.
மன்னாரில் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ ஏற்பாடு செய்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை 11 மணியளவில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன் இடம்பெற்றது. தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ கட்சியின் தலைமை குழுவின் உறுப்பினர் A.T. மோகன்ராஜ் தலைமையில் குறித்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்கால் உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூர்ந்து சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு இலங்கை தமிழரசுக் கட்சியின் முரசுமோட்டை வட்டாரத்தின் ஏற்பாட்டில் இரத்ததான முகாம் முரசுமோட்டை முருகானந்தா கல்லூரி முன்றலில் நடைபெற்றது. வட்டார தமிழரசுக் கட்சி இளைஞரணி செயற்பாட்டாளர் பமீகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழரசுக் கட்சி சார்பாக குறித்த வட்டாரத்தில் தெரிவு செய்யப்பட்ட பரமலிங்கம் பாஸ்கரன் கலந்து கொண்டு இரத்ததான நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என்று பலரும் இதில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. எங்கள் வலி தொடர்கிறது, எங்கள் போராட்டம் தொடர்கிறது. நீதி மற்றும் சுதந்திரத்திற்காக எங்கள் கோரிக்கை ஒருபோதும் அமைதியாகாது என தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்தனர். தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினரால் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களுக்கான 16ஆம் ஆண்டு அஞ்சல் நிகழ்வு வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. போராட்டம் நடத்தும் வவுனியா வீதி அபய திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள கொட்டகையில் குறித்த அஞ்சல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது உறவுகளுக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டு ஒளி தீபம் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த அவர்கள் மேலும் குறிப்பிடுகையில், அங்கு ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த போர் சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்பின் விளைவாக மட்டுமல்ல, தமிழர் துன்பங்களுக்கு உலகளாவிய அலட்சியத்தின் விளைவாகவும் இருந்தது. முழு உலகமும் நம்மை புறக்கணித்தது. முள்ளிவாய்க்காலை தமிழர் நம்பிக்கைகளின் கல்லறையாக மாற்ற அனுமதித்தது. அதே சிங்கள ஒடுக்குமுறை இன்றும் தொடர்கிறது. தமிழர் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பொய்யாக கூறும் NPP கட்சி இப்போது 3 மாதங்களுக்குள் நில உரிமையை நிரூபிக்குமாறு எங்கள் மக்களை அச்சுறுத்துகிறது. இல்லையெனில் எங்கள் நிலங்கள் சிங்கள குடியேற்றவாசிகளிடம் ஒப்படைக்கப்படும். இது ஆட்சி என்ற பெயரில் நில திருட்டை தவிர வேறொன்றுமில்லை. சிங்களவர்கள் தலைமையிலான கட்சியான NPP தற்போது வேறு எந்த தெற்கு சிங்கள கட்சியை விட தமிழர் தாயகத்தில் அதிக இடங்களை வென்றுள்ளது. மேலும் தமிழர் அபிலாஷைகளுக்கு எதிராக தீவிரமாக செயற்படுகிறது என்பது மனவேதனையை அளிக்கிறது. நாங்கள் தாய்மார்கள் தெளிவாக சொல்கிறோம், NPP எங்கள் நிலத்தையும் தனியாக விட்டு விடுங்கள், சிங்களவர்களுக்கு சேவை செய்யுங்கள். இங்கே எங்கள் தாயகத்தில் அல்ல. நாங்கள் இப்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நேரடியாக முறையிடுகிறோம். நடந்து கொண்டிருக்கும் நில அபகரிப்பு குறித்து அவர்களின் அதிகாரபூர்வமாக புகார் அளிப்போம். மேலும் எங்கள் கண்ணியம், உரிமை மற்றும் இறையாண்மையை மீட்டெடுக்க அவர்களின் தலையீட்டை நாடுவோம். மட்டக்களப்பு கல்லடி பாலத்து வாவியில் தமிழின அழிப்பு வாரத்தை நினைவு கூர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் தூபியினை கொண்ட புகைப்படங்கள் மற்றும் கருப்பு, சிவப்பு மற்றும் மஞ்சள் கொடிகள் ஏற்றப்பட்டு மிதக்கும் வகையில் அமைக்கப்பட்ட 2 தூபிகளால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த மிதக்கந்தூபி நேற்றிரவு 9 மணியளவில் மிதந்து வந்ததை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மின் விளக்குகள் ஒளிர்ந்த நிலையில் 2 மிதக்கும் வகையிலான தமிழின அழைப்பு நினைவாக தயாரிக்கப்பட்ட தூபிகள் மிதந்து முகத்துவாரத்தை நோக்கி சென்று கொண்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மனிதர்கள் இன்றி 2 சிறிய படகுகள் போல மர்மமான பொருள் வாவியில் ஒரு மணத்தியான மிதப்பதை அவதானித்ததை தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டதுடன் அங்கு வந்த புலனாய்வு பிரிவினர் அதனை மீட்பதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்தனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்கள் ஆகின்ற நிலையில் அரசியல் கைதிகளை முழுமையாக விடுவிக்குமாறும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடத்தை நோக்கி ஊர்தி ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. கரச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகராசா ஜீவராசாவால் இந்த ஊர்தி முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஊர்தி தர்மபுரம் பகுதியிலிருந்து முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சண்முகராசா ஜீவராசா கருத்து தெரிவிக்கையில், இன்று மே 18 எமது அரசியல் கைதிகள் இன்னும் சிறைச்சாலையிலே வாடுகிறார்கள். நாங்கள் வாடிக்கொண்டுதான் இருக்கிறோம். எங்களுக்கு ஐநாவே கண் திறந்து பார், எங்களையும் வெளியில் எடுத்துவிடு, ஜனநாயக நாடு என்று ஸ்ரீலங்கா அரசு சொல்லிக்கொண்டு இன்னும் அரச கைதிகளாக நாங்கள் இன்றும் கூட்டுக்குள்ளே வாடி வதங்குகிறோம். எங்களுக்கு எப்பொழுது விடுதலை வேண்டும். நாங்களும் வெளியில் வந்து ஜனநாயக ரீதியிலே மக்களோடு மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக எங்களையும் சிறையிலிருந்து எடுக்க வேண்டும் என்று இந்த மே 18 நாங்கள் இன்று ஐநாவிடம் கெஞ்சி கேட்கிறோம். எமது குடும்பத்தோடு, எமது மக்களோடு, எமது பிள்ளைகளோடு நாங்கள் வெளியில் வந்து நிம்மதியாய் வாழ்வதற்கு ஐநாவே கண் திறந்து பார். இந்த தேசத்திலே யுத்தம் நடந்த 16 வருடம் யுத்தம் இன்று முடிவு என்று சொல்லி உலகத்திலே பொய் பிரச்சாரங்களை செய்யும் ஸ்ரீலங்கா அரசு
இன்னும் எங்களை இந்த கூட்டுக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறார்கள். வெளியில் விடு, வெளியில் விடு, கைதிகளை வெளியில் விடு என்று கோஷத்தோடு நாங்கள் இதை செய்கிறோம். இந்த கைதிகள் நாங்கள் எப்பொழுதுமே உள்ளுக்குள்ளிருந்து வெளியில் வர வேண்டும். எங்கே எம்மை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், அரசியல் கைதிகளை விடுதலை செய். உப்பு பற்றாக்குறையை போக்க நாளைக்குள் 2800 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்பட உள்ளது என்றும் அவ்வாறு உப்பு வந்தவுடன் தற்போது 400 ரூபாவுக்கு விற்கப்படும் உப்பின் விலையை 100 ரூபாவிற்கு குறைக்கலாம் என்றும் வர்த்தகம், வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வர்த்தகம், வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு துணை அமைச்சர் RM ஜெயவர்தன மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னர் வைக்கப்பட்டிருந்த 2800 மெட்ரிக் டன் உப்பு திங்கட்கிழமைக்குள் இலங்கைக்கு வந்து சேரும். விலை குறைப்பும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் இன்னும் சிறிது தாமதங்கள் ஏற்படலாம். இருப்பு வந்தவுடன் தற்போது 400 ரூபாவுக்கு விற்கப்படுகின்ற யூனிட்களை 100 ரூபாவுக்கு குறைக்கலாம். இது சாத்தியமில்லை என்றால் சதோஷா மூலம் 100 ரூபாவுக்கு உப்பை விற்பனை செய்வோம். இறக்குமதி செய்யப்பட்ட 3000 மெட்ரிக் டன் உப்பு வருவதில் ஏற்பட்ட தாமதம் சந்தையில் பற்றாக்குறை மற்றும் கூர்மையான விலை உயர்வுக்கு வழிவகுத்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். மருதானை தொடருந்து நிலையம் அருகே உள்ள தொலைத்தொடர்பு கோபுரம் ஒன்றில் ஏறி நபரொருவர் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். புகையிரத திணைக்களத்தின் ஓய்வு பெற்ற கட்டுப்பாட்டாளர் ஒருவரை இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் தனது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று வலியுறுத்தியுள்ளார். இதன் காரணமாக மருதானை தொடருந்து நிலைய வளாகத்தில் போலீசாரும் தொடருந்து ஊழியர்களும் திரண்டுள்ளனர். அத்துடன் பொதுமக்கள் ஏராளமானோரும் அந்த இடத்துக்கு வருகை தர தொடங்கியதால் தொடருந்து நிலையம் பரபரப்பாக மாறியுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் 78வது வருடாந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச இன்று காலை சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் 78வது வருடாந்த மாநாடு நாளை முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஒரு சுகாதாரமான உலகம் எனும் துணைப்பொருளில் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் 78வது வருடாந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் உலக சுகாதார அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள அனைத்து நாடுகளை சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் பலரும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றுக்கொண்ட சபைகளில் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயார் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அவ்வாறான சபைகளில் மக்களின் தீர்மானத்திற்கமைய செயல்படுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கும் கூட்டணி தொடர்பில் கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றுக்கொண்டுள்ள சபைகளில் எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை கடந்த புதன்கிழமை இடம்பெற்றது. அதில் எமது கட்சி சார்பில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொண்டு எமது கட்சியின் நிலைப்பாட்டை அங்கு தெரிவித்திருந்தார். அதன் பிரகாரம் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய குறித்த அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுடனான சந்திப்பொன்று நடத்த ஏற்பாடு செய்திருந்தது. அந்த கலந்துரையாடலில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கூட்டணி அமைத்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தேவையில்லை என்ற நிலைப்பாட்டிலேயே நாங்கள் இருக்கிறோம். கட்சி என்ற வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினராகிய எங்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி என்பது வேறு கொள்கையுடைய கட்சிகள். அதனால் ஆட்சி அமைப்பதற்கு மாத்திரம் எங்களுக்கு மத்தியில் கூட்டணி அமைக்க தேவைப்படாது. அவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்ட கட்சி என்ற வகையில் நாங்கள் தயாரில்லை என்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப்பிற்கும் இடையில் சந்திப்பொன்று நேற்று திருகோணமலையில் உள்ள தமிழரசு கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது. திருகோணமலை மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியன இணைந்து செயல்படுவது தொடர்பாகவே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கிய பிரமுகரான நௌஃபரும் கலந்து கொண்டார். தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பிரதம நிறைவேற்று அதிகாரி சபீன் சேமெகே உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.
பொது சுகாதார நிபுணரான டாக்டர் சேமஹே ஜனவரி 2024 இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார். மருந்துகள் விலை நிர்ணயம் செய்வதிலும் பொது நிதியை சேமிக்க ஏகபோக நிறுவனங்களை உடைப்பதிலும் நான் மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக கடந்த 2 முதல் 3 வாரங்களாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு மற்றும் மருந்து துறைக்குள் நிறைய பதற்றம் நிலவியது. எனக்கு அச்சுறுத்தல்கள் வந்தன என்று டாக்டர் சேமஹே தெரிவித்துள்ளார். பலத்த மழை தொடர்பில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் வகையில் வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு இன்று காலை 9 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை நுவர்லியா மற்றும் கண்டி மாவட்டங்களுக்கும் அவதானமாக இருக்குமாறு குறித்த அறிவிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாகவும் அதன் தாக்கம் காரணமாக இன்று மற்றும் அடுத்த சில நாட்களில் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை நுவர்லியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் சீதாவக்க, காலி மாவட்டத்தில் எல்பிட்டிய, களத்துறை மாவட்டத்தில் பாலிந்தனுவர மற்றும் இங்கிரிய, கண்டி மாவட்டத்தில் பஸ்பாகே, கோரளை, கேகாலை மாவட்டத்தில் புலத் கோகுபிட்டிய, ருவன்வெல்ல, தெஹியோ விட்ட மற்றும் வரஹாபொல மற்றும் இரத்தினபுரி மாவட்டத்தில் ஹெலியகொட, கிரியல்ல மற்றும் குறிவிட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று காலை 10 மணி முதல் நாளை காலை 10 மணி வரை அமலில் இருக்கும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கில் நேற்றிரவு 2 குழுக்களுக்கிடையே கைகலப்பு சம்பவம் இடம்பெற்றதில் முன்னாள் உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்பாளர் ஒருவர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று புனித பிலிப்னேரியார் ஆலய திருவிழாவுக்கான கொடியேற்ற நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது. கொடியேற்ற நிகழ்வின் பின் நள்ளிரவு ஆலய வெளிப்புற வளாகத்தில் நின்றவர்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களால் திடீர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதால் இரு பகுதியினருக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. கைகலப்பில் பலத்த காயமடைந்த பருத்தித்துறை பிரதேச சபைக்கான தேர்தலில் நாகர்கோவில் வட்டாரத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் பலத்த காயங்களுடன் பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் மருதங்கனி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காயங்களுக்குள்ளான முன்னாள் வேட்பாளர் அதிக மதுபானம் அருந்தியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் இடம்பெற்ற ஆலய வெளிப்புற சூழலில் அதிக மதுபான போத்தல்கள் உடைந்த நிலையில் காணப்படுகின்றன. சம்பவம் தொடர்பாக மருதங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் சிலாபம் இரணவில கடற்கரையின் 700 மீட்டர் பகுதி கடலரிப்புக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள முகாமைத்துவ திணைக்களத்தின் விசேட குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு ஆய்வின் போதே மேற்படி கடலரிப்பு தொடர்பாக இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி குழுவினர் சிலாபம் இரணவில கடற்கரையின் கடலரிப்பு பற்றி விரிவான விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர் என கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் டெர்னி பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கடலரிப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள சேதங்கள் தொடர்பாக மதிப்பிடும் பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவர் காலநிலை மாற்றம் இவ்வாறு கடலோர அரிப்பை பாதித்துள்ளது என்றும் கடலோர வள முகாமைத்துவ திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் டெர்னி பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். இவ்வாறு கடலரிப்புக்குள்ளான பகுதிகளுக்கு மணல் மூட்டைகள் போட்டு அரிப்பை மேலும் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.